எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட் டேஸ்ல என்னோட ரொட்டீனே வந்துட்டு ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட டே பார்த்தீங்கன்னா 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு நான் ரெடி ஆகி 6:30 போல வந்துட்டு வாக்கிங் அண்ட் ஜாக்கிங்க்கு வந்து போவேன். அரௌண்ட் ஒரு 10 டேஸாவே வந்துட்டு என்னோட ரொட்டீன் வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. மார்னிங் எங்க வீடு இருக்க ஏரியாலே வந்துட்டு பேக் சைடு ஒரு பார்க் இருக்கு. ஸோ அங்கதான் வந்துட்டு நான் வந்து வாக்கிங் வந்து மார்னிங் வந்து போறது. ஸோ என்னோட வாக்கிங் பார்ட்னர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பார்க்கு வந்துட்டு ஒரு 10 ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு போவேன், ஜாக்கிங் போவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட மார்னிங் ரொட்டீனாக இப்போ இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு 10 ரவுண்ட் முடிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து பேசுகிறேன். ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு 2 or 3 டேஸ் வந்து 5 ரவுண்ட் தான் என்னால் போக முடிஞ்சிச்சு. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்க்ரீஸ் பண்ணி 10 ரவுண்ட் கிட்ட வந்து போகிறேன். 10 ரவுண்ட் கம்ப்ளீட். இப்போ வந்துட்டு வாக்கிங் போகணும். பிஃபோர் ப்ரெக்னன்சி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஜாக்கிங் போவோம். யார் ரொம்ப அதிகமாக ஓடுறோம் அப்படின்ற காம்படிஷன்லாம் கூட எங்களுக்கு நடக்கும். பட் இப்போ வந்துட்டு பாப்பா வச்சுட்டு இருக்கனால என்னால் வந்து ரொட்டீன் வந்து அவங்க கூட சேர்ந்து பண்ண முடியல. இப்போ நான் வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் அது எல்லாமே வந்துட்டு என்னோட நெய்பருக்கு அவங்க கூட சேர்ந்து தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம தனியாக பண்ணுறதை விட ஒரு கம்பெனியன் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளால வந்து பெட்டராக பண்ண முடியுது. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. குக்கிங் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பாப்பாவுக்கு வந்து கோல்டு இருமல் வந்து ஒரு 4 நாளாக இருந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்துட்டு ஓமவல்லி இலை இதெல்லாம் போட்டு வந்து ஒரு சாறு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பெரண்டை செடி பாருங்க நல்லா வளர்ந்துருச்சு. இங்கிருந்து லாங்காக போயிருக்கீங்களா, நிறைய இருக்கு. இதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணி துவையல் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையல். ஓமவல்லி இலை ஒரு 2 இல்ல 3 எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமா வந்துட்டு ஒரு துளசி இலை ஒரு 10 துளசி இலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பேபிஸோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரே ஒரு உப்பு கல் வச்சு நம்ம கையாலேயே வந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்தோம் அப்படின்னா அதுல இருந்து நல்லா சாறு வரும். ஸோ நம்ம மிக்சியில தான் போட்டு அதை அரைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மிக்சியில போட்டாலுமே சரியா அரைப்படாது. ஸோ நம்ம ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்துருக்கனால நம்ம கையிலேயே நல்லா மசிச்சு எடுத்தோம்னா நல்ல சாறு வரும். பிழிஞ்சு எடுத்து சங்குல வச்சு நம்ம ஊற்றலாம். ஸோ நான் அவசரத்துல வந்து சங்கு எனக்கு கிடைக்காதனால பாப்பாக்கு வந்து சிரப் கொடுக்குற அந்த லிட்ல வச்சு வந்து நான் மெஷர் பண்ணி ஒரு 5 ml to 6 ml வர மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம எம்டி ஸ்டொமக்ல தான் பேபிக்கு கொடுக்க போறோம் அப்படின்றதுனால டைஜஷன் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். சிறுகண்ணில வந்துட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சார்ல அதை காட்டுறோம் அப்படின்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பேபிஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாக்கு இது என்னது? இரு அம்மா தாரே, கண்ணை மூடு. இது ஃபர்ஸ்ட் நம்ம இது ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியுமா? யஷ்வந்த் நான் வரப்போறேங்க. சரியா
யஷ்வந்த் அண்ணாக்கு ஆ, பாப்பாக்கு ஆ. அப்படி குறைச்சிச்சு அந்த டாகு. ஓ அப்படி குறைச்சிச்சு இல்லடா. இப்போ ஆ வச்சுக்கிறியா? ஆ வச்சுக்கோ சோ சோ சோ. அதான் நான் சர்ப்ரைஸ் காட்டவா? கண்ணு முடிக்க இந்த நியூ சர்ப்ரைஸ் காட்டுறேன் அம்மா உனக்கு. சர்ப்ரைஸ். நீ இருமனே இல்ல அதனால ஒரு வழியா வந்து எப்படியோ கொடுத்தாச்சு. நான் கொடுத்ததுமே வந்து அவங்க தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துட்டு பாலாத்தி கொடுக்கவுமே கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டா பாப்பா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து கண்டினியூவா நம்ம எம்டி ஸ்டொமக்ல கொடுத்தா நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணது கொடுத்தாலுமே வந்துட்டு நல்லா தான் இருக்கும். பிளஸ் நம்ம இதுவுமே ஃபாலோ பண்றப்போ சீக்கிரமா அவங்க வந்து ரெக்கவர் ஆவாங்க. பாப்பா எதுக்கு அழுதுச்சு இப்போ? அம்மா என்ன பண்ணேன்? ஜூஸ் கொடுத்துனா? கசப்பு ஜூஸா? என்னங்கடி இன்னும் கொஞ்சம் குடிச்சிடுங்க. டெய்லி இவ்வளோ மிச்சம் வச்சிருவா. ஏன்னு எனக்கும் தெரில. இந்தா பப்பு இந்தா. வேணாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டு ஒர்க்குமே வந்துட்டு போயிட்டு இருக்கும். சைடில் வந்துட்டு நான் ஏதாச்சும் வந்து ஒரு ஹெல்தி ட்ரிங்க் பண்ணி வச்சுப்பேன். 11 o'clock போல தான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிங்காக அதை குடிப்பேன். டெய்லி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ட்ரிங்க் இருக்கும். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆம்லா ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கு வந்து 3 சின்ன சைஸ் ஆம்லா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்சியில கிரைண்ட் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஜூஸ் ரெடி. டேஸ்ட்டுக்கு வந்து லைட்டா பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். 11 o'clock ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட மீல் வந்து இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ்க்கு பதிலாக புதினா ஆட் பண்ணாலுமே வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரொட்டீன்ல நியூவா ஆட் ஆயிருக்க ஹேபிட் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாங்க வெளியில கிளம்புறப்போ. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நானுமே வந்துட்டு பழைய போல ரிமூவ் பண்றது, கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து பார்த்துட்டு இருப்பேன். பட் இது டெய்லியும் நடக்காட்டியும் கூட மேக்ஸிமம் ஒரு 2 or 3 days வந்து இந்த மாதிரி வந்து ரொட்டீன் வந்து போயிடும். ஸோ ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும் எனக்கு. சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதிகமாக கேர்டு இதெல்லாம் எடுத்துக்குவோம் அப்படின்றனாலவே எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் பால் வந்து காய்ச்சி உர ஊற்றி வச்சிடுறது. மார்னிங் குக்கிங் சீக்கிரமாவே முடிச்சதுனால இந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ட்ரெஸ் வாஷ் இல்லாத அன்னைக்கு வந்து மற்ற கிளீனிங் ஒர்க் ஏதாவது இருந்தா நான் பார்த்துப்பேன். ஸோ மார்னிங் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணேன். பட் இடையில வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏசி சர்வீஸ் பண்ண வந்துட்டாங்க. ஸோ ஏசி நாங்கள் யூஸ் பண்ணி 3 to 4 months ஆச்சு. ஸோ அந்த மாதிரி யாருமே அப்படி யூஸ் பண்ணாமே விடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 weekக்கு 2 or 3 times ஆவது வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வின்டர் சீசன் வந்தனால பாப்பாவுக்கு ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்படின்றனால ஏசி யூஸ் பண்ணவே இல்லை 4 months. அதனால என்னாச்சு அப்படின்னா கேஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. 120 இருக்கணும் கேஸோட பாயிண்ட்டு. நமக்கு வந்து இப்போ 10 தான் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனனால ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு தான் போடணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தோம். நல்ல வேளை செக் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு 10 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா வந்து இப்போ தூங்குற டைம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இங்கே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கன்னு சொன்னனால இங்கே ஃபுல்லாக க்ளீனிங் முடிஞ்சு இப்போ வந்து அவுட் சைடு தான் வந்து அவுட்டோரில் தான் வந்துட்டு ஒர்க் இருக்குது. அங்கே தான் கேஸ் ஏற்றிட்டு அவுட்டோர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த சர்வீஸ் போனனால என்னால் விளாக் வந்து கண்டினியூவாக எடுக்கவே முடியல. அப்படியே ஈவினிங் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லஞ்சுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். கர்ட் ரைஸ் தான் எனக்கு. ஈவினிங் எனக்கு
எனக்கு ரொம்பவே ஸ்வீட் கிரேவிங்ஸா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம கருப்புளுந்து கஞ்சி வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வச்சிருந்தேன். ஸோ அதுவே வந்து நம்ம டிசர்ட் மாதிரி இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து பவுடர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பவுல்ல வந்துட்டு நான் கருப்புளுந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்து அதே பவுல்ல வந்துட்டு 1/4 கப்பு வந்துட்டு அரிசி, 1/4 கப்பு வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா அதையுமே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். அரிசி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாத்திக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவை பதத்துக்கு வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணிக்க போறேன். நல்லா நைஸா வேணும் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேன். சுக்கு வந்துட்டு நம்ம ஏலக்காய் அதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்றப்பவே வந்துட்டு முழு சுக்கு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அப்பவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட பவுடர் ஃபார்ம்ல இருந்தனால நான் இந்த டைம்ல வந்து ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதே பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ஹீட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாஸ் பேன்ல வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போறேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து கஞ்சி பவுடர் வந்து சேர்த்துக்க போறேன். இது ஹீட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா லம்ஸ் இல்லாம நான் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் போட்டிருந்தோம் அப்படின்னா கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நாட்டு சக்கரை, கருப்பட்டி எதுனாலும் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். இதுவுமே ஆப்ஷனல் தான். தேங்காய் பூ உங்களுக்கு தேவைப்படுச்சா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு தேவையான ஸ்வீட்னஸ் வந்து நான் சேர்த்துப்பேன். ஸ்வீட்னஸ்க்கு நான் பாம் சுகர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ எக்ஸப்ட் ஒயிட் சுகர், எனி கைண்ட் ஆஃப் சுகர் நீங்க ஆட் பண்ணி. சோ இந்த கஞ்சி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறப்போ ஒரு ஹெல்தியர் வெர்ஷனா வந்து கண்டிப்பா இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல வந்து நான் மீட் பண்றேன். அண்ட் நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பை.